பாலையாவோட கேசரியை எப்படியாவது கிண்டி கொடுத்து அதை ஆடியன்ஸ் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் சாப்பிடும் போது தான் தெரிஞ்சுது அந்த கேசரியில் கருவாட்டை கலந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வாயில் வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. பொதுவாக ஒரு படத்தில் தன்னோட ஃபேன்ஸை வந்து நடிக்க வைக்கிறது அப்படின்றது ஓகே. ஆனால் அந்த படத்துக்குள்ளேயே அவங்க ஃபேன் மாதிரி பிஹேவ் பண்ணால் எப்படி இருக்கும்? அதை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை விட்டுட்டு விஜயோட ரசிக குஞ்சுகளாகவே மாறி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விஜய் எதுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாரு, விஜய்க்கும் வில்லனுக்குமான கனெக்ஷன் என்ன, எதனால் பிரகாஷ் ராஜ் வந்து வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இது மாதிரி நிறைய கேள்விகளை எழுப்ப முயற்சி பண்ணாங்க. நம்ம வேணால் இருந்துட்டு போது ஆளை விடுங்க அப்படின்ற ஒரு மோடில் தான் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஒரு ரகத்தில் சேர்த்துக்கலாம். பட் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ விஜயை உட்கார வச்சு ஒரு 1.5 மணி நேரம் பியூர் பாலிடிக்ஸை பேசுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்மளால் உட்காந்து கேட்க முடியுமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்மே இருந்துச்சு. இதில் கிளைமேக்ஸ்லாம் வந்து எந்திரன் ரேஞ்சுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படம். இதை ஒரு மைல்ஸ்டோன் படமாக வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வன்மத்தில் சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். விஜய் ஃபேனாக இருந்துட்டு நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே இந்த படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.